முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு பெறக்கூடாத 3 சாபங்கள். நம் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செய்து வருகிறோம். அந்த பாவங்களுக்கு உரிய தண்டனைகளாக கர்மா பின்தொடர்கிறது. ஆனால் சிலவை மட்டும் கர்மாவை தாண்டி அது சாபமாக நமக்கு உருபெறுகிறது. இந்த சாபம் பொல்லாதது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. வாழ்க்கையில் தெரியாமல் கூட இந்த 3 பேருடைய சாபத்தை பெறக்கூடாது. அது யாருடைய சாபங்கள் எனும் ஆன்மீகம் சார்ந்த பதிவை பார்க்கலாம். சாபங்கள் ஏராளமானவை. அதில் குறிப்பிட்ட 13 சாபங்கள் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த 13 சாபங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளையும் அவமானங்களையும் தேடி தருமாம். அதிலும் குறிப்பிட்ட இந்த 3 பேருடைய சாபங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம். வாழ்க்கையில் நாம் பெறக்கூடாத இந்த 3 சாபங்கள் பற்றிய தகவல்களை அறிந்திருந்து விடுபடக்கூடிய விமோசன பரிகாரத்தை பார்ப்போம். முதலாவது சாபம் பெற்றோர்களுடைய சாபமாகும். இந்த உலகுக்கு நமக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்தது பெற்றோர்கள். இவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளானால் அது மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துமாம். பெற்றோர்கள் சாபத்தை பெறுவது பிள்ளைகளுக்கு ஆகாது. நம் உறவுக்கும் உடைமைகளுக்கும் சொத்துக்களுக்கும் சொந்தக்காரர்கள் இவர்கள். பெற்றோர்களுடைய சாபத்தை பெற்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை நிச்சயம் சந்திப்பான். இதில் இருந்து விமோசனம் பெறுவதற்கு ஈசனுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் வேலையை செய்யக்கூடிய சண்டிகேஸ்வரை வழிபட வேண்டும். சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மனதார சாபம் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். விமோசனம் அடையலாம். இரண்டாவது சாபம் நம் உடன் பிறந்தவர்களுடைய சாபத்தை பெற்று கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கை செய்கிறது. பாவத்திலேயே பெரிய பாவம் உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவது ஆகும். நமக்கென நம் மீது உரிமை கொண்டுள்ளவர்கள் இவர்கள். ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறந்த உடன் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அது மிகப்பெரிய சாபமாக உருமாற்றம் பெறும். இது 7 பிறவிக்கும் நம் பின் தொடரும் அழியா சாபமாக இருக்கும். இதிலிருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு அஷ்டமி திதியில் மிளகு தீபம் ஏற்றி மனதார மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்ய வேண்டும். மூன்றாவதாக வரக்கூடாத மிகப்பெரிய சாபம் விதவைகள் சாபம். ஏதோ ஒரு விதி வசத்தால் கணவன் இழந்த பெண்களின் சாபத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் பெறவே கூடாது. விதவிகளின் சாபம் பெற்ற ஒரு மனிதனால் இரவில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. தவிப்பவர்களாம். பல வகையில் அவனுக்கு உடல் நல பாதிப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் வருமாம். அது அவனை மட்டுமல்லாமல் அவனுக்கு பிறந்த பிள்ளைகளையும் பின்தொடரும் கொடூரமான சாபமாக மாறுமா. விதவைகள் மட்டுமல்ல, பொதுவாகவே பெண் சாபம் பொல்லாதது தான் என்பார்கள். சுமங்கலி பெண்கள் கண்ணீர் மல்க விடும் சாபமும் ஒரு மனிதனை சும்மா விடாது. இதில் இருந்து விமோசனம் பெறுவதற்கு நந்தி பகவானை திதியில் வழிபாடு செய்து மன்னிப்பு கேளுங்கள். விமோசனம் அடையலாம். இந்த 3 சாபங்களுக்கு விமோசனம் கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இருப்பினும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்தால் நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.